அக்வேரியம் ஷாப்லேருந்து பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அத டேங்க்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு டப்ல போட்டுருங்க. பாருங்களேன், அதில போட்டதுக்கே உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னெயில்ஸ்லாம் விழுந்து கிடக்குது. அப்புறம் அதில எக்ஸ்ட்ரா ஸ்னெயில்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, அத கில் பண்றதுக்கு வந்து இந்த மாரி பாராசிட்டால் மெடிசின் போட்டீங்கன்னா, அது மோஸ்ட்லி செத்து போயிரும். ஏன்னா பாராசிட்டால்ல காப்பர் இருக்கு. காப்பர் வந்து ஸ்னெயில்ஸ பொறுத்தள்ளும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெத்திலின் ப்ளூவையும் கலந்து விட்டுட்டேன். ஏதோ சேஃப்டிக்கு இருக்கட்டுமேன்னு. மெத்திலின் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. எனக்கு கை ஃபுல்லா கலர் ஆயிரும். ஒரு நாள் ஃபுல்லா இந்த தண்ணீலயே விட்டுட்டேன். அப்படி இந்த மெடிசின் இல்லன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து மெடிக்கல்ஸ்ல கேட்டு வாங்குங்க. ரூ. 10 தான் வரும். அத கூட போட்டு செடிய டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே ஸ்னெயில்ஸ்லாம் போயிரும். இப்ப வந்து இந்த செடிய வந்து நம்ம டேங்க்ல வச்சிரலாம். அந்த பெஸ்ட் ஸ்னெயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மத்த பிளான்ட்ஸையும் சேர்த்து சாப்பிட்ரும். அப்புறமா மல்டிப்ளை எக்கச்சக்கமா ஆகும். அது வந்து நமக்கு தொல்லையா போயிரும் கிளீன் பண்றதுக்கு. ஸோ இந்த மாரி கிளீன் பண்ணி போட்டீங்கன்னா, டேங்க்ல வந்து வேற எந்த பிரச்சனையும் வராது. அக்வாரியம் பிளான்ட்ஸ்லாம் சேஃபாவும் இருக்கும். நான் இந்த பிளான்ட்ட வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட தொட்டியில கொஞ்சமும், அப்புறமா மாடியில கப்பிக்காக ஒரு டேங்க் வச்சிருந்தோம்ல, அதுல கொஞ்சமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்களேன், இந்த கீழ ஏஞ்சல் டேங்க்ல இருந்தத விட, இந்த கப்பி டேங்க்ல பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு சென்டர்ல தான் போட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சன்லைட் ரொம்ப கம்மியா வந்தது. அதனால கொஞ்சம் ஓரமா நகர்த்திருவோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல வந்து அத ஓரமா ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, அந்த இடத்துல பார்ஷியலா கொஞ்சம் சன்லைட் அடிச்சது. ரொம்பவும் சொல்ல முடியாது, லைட்டா அடிச்சது. ஸோ இந்த மாரி செடிக்கெல்லாம் சன்லைட்டும் முக்கியம். அப்புறமா அக்வாரியம் சாயிலும் முக்கியம். ஸோ இது நம்மகிட்ட சாயில் இல்லனாலும் ரிவர்ஸ் ஹேண்ட் தான் இருக்கு. ஸோ இதுலயே எப்படி த்ரைவ் ஆகுதுன்னு பார்க்கலான்னு தான் இது வாங்கிட்டு வந்து வச்சேன். இது எந்த அளவுக்கு வளருதுன்னு ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம கப்பிய பாருங்களேன். இத மேல டப்ல எடுத்துட்டு வந்து விட்டதும் நல்ல கலர்ஃபுல் ஆயிடுச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பீட்டா ஃபிஷ் அப்டேட் பார்க்கலாம். அப்டேட்ஸ் கரெக்ட்டா வரதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.